அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சிவமகாவாலை சித்த தேவாய நமக. முக்கோடி தேவாய நவகோடி சித்தாய ஓம் நமச்சிவாய. நமோ நாராயணாய. அம்மையே போற்றி. சரவண பவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. அற்புதமான இறை சச்சங்க விழாவிற்கு, இறை விழாவிற்கு இறை கணங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக குழுமுகின்ற, கூடுகின்ற, இணைகின்ற இணை ஆற்றலாக, ஈடு இணை இல்லாத ஆற்றல்களாக இகலோகத்திலே நடக்கின்ற அற்புதமான உயர் நிலைகளை அறியாது, உன்னத நிலைகளை அறியாது, இறை நிலைகளை அறியாது, மாற்று வேற்று நிலைகளிலே பயணப்பட்டு மாற்றப்பட்ட பாதையிலே, மாற்றி அமைக்கப்பட்ட பாதையிலே பயணப்பட்டு தன்னிலே யார் என தெரியாது, தனக்குள் இருப்பது இறை என தெரியாது, இறையை தேடி மேடு பள்ளங்களிலே, மலை முகடுகளிலே, ஆதாள பாதாளத்திலே, குகை உள் நிலையிலே, கானக நிலையிலே இறைவனை தேடி அலைகின்ற கூட்டங்கள், அலைகின்ற கூட்டங்கள் ஆர்வ மிகுதியினால், பூர்வ ஜென்ம தொடர் நிலை உள்ளிருப்பதனால், இறை உள்ளிருப்பதனால் வினைகளை சுமந்து இறை தேடும் நிலையிலும் இறையை தேடி அலைகின்ற நிலை தொடர்ந்து இருக்கின்ற நிலையிலே இறைவன் நமக்குள் தான் இருக்கின்றான், நமக்குள்ளே தான் இருக்கின்றான். இறையே நாம் தான். பஞ்ச இந்திரியங்கள் வழியாக, பாப புண்ணிய நிலைகளின் வழியாக இறையை உணராது நாம் இறை தேடலில் இருக்கின்றோம். நம்மை அறியும் போது, நாம் இறைத்தன்மையோடு வாழும்போது, இறை குணத்தோடு வாழும்போது, இறை என்றால் அன்பு, கருணை, மன்னித்தல், அரவணைத்தல், காத்தல் என்கின்ற அற்புத நிலை தெரியாது. இறை வழிபாடுகளும் இறை திளைப்புலும் இறை சரணாகதி என்ற ஒன்றுமில்லாத நிலையை தனக்குள் வைத்து கொண்டு, ஒன்றுமே இல்லாத இறைத்தன்மை, ஒன்றுமே இல்லாத நிலையை தனக்குள் வைத்து கொண்டு, ஒன்றுமே இல்லாதவனை தேடி தவித்து வந்த கூட்டங்களுக்கு இறையே நேரில் வந்து அமர்ந்து இறை உரை நிகழ்த்தி, சித்தர்கள் தேவர்கள் நேரில் வந்து அற்புதமான ஞானம் என்றால் என்ன, ஆன்ம ஈகம் என்றால் என்ன என்கின்ற நிலையிலே தேடி அலைகின்ற கூட்டத்துக்கு தேடுதலின் விடையாக, தேடுதலின் நிறை நிலையாக, நிறைவான ஞானத்தை பகிர்கின்ற தலமாக இத்தலம் இன்றைய நாளிலே வடிவமைக்கப்பட்டு அருளாசி அற்புத கணங்களால் பெற்று யுக மாற்றத்திற்காக பயணப்படுகின்ற சிவமகா சித்த ஞான உயர்மகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புத தலத்திலே இருந்து, ஆற்றல் மிகுந்த தலத்திலே இருந்து 11,000 யுகமாக தவம் இருந்த புண்ணிய நிலைகளை பேர்த்தெடுத்து ஆதாள பாதாளத்திலே கங்கை சூழ தவம் இருக்கின்ற சிவம் தன்னை மாற்றி அமைத்த, சிவம் மாற்று நிலை பெற்ற, சிவம் கிளர்த்தெழுந்த, சிவம் புதிய நிலை பெற்ற, சிவம் புதிய ஆற்றலை பெற்ற, சிவம் புதியதாக தன்னை வடிவமைத்து கொண்ட அற்புதமான நிலைகளுடன், சிவன் என்றாலே ஆற்றல் மிகுதி, சிவன்களெல்லாம் ஒன்று சேர்ந்து சிவம் என்பது பெருமகா ஆற்றல். அவ்வாற்றல் தன்னை உயர்வுபடுத்தும் போது, அவ்வாற்றல் தன்னை மாற்றி அமைக்கும் போது, அவ்வாற்றல் தன்னை மேம்படுத்தும் போது, அவ்வாற்றல் தன்னை உயர்வுபடுத்தும் போது எத்தகைய ஆற்றல் இருக்கும் என்பதை யாவரும் உணர்ந்து, சிவத்திலே இருந்து தோன்றிய அனைத்து தேவாதி தேவ சித்த பெரும் படைகளுடன் திருமுருகம் 11,000 யுகங்களாக சேர்த்திருந்த தவ புண்ணியத்தை ஒன்றிணைத்து 27,000 கோடி லோகங்களில் உள்ள புண்ணிய நிலைகளெல்லாம் ஒன்றிணைத்து திருமுருகன் அமர்ந்து திரு மேடையிலே, பெரும் மேடையிலே, பெரும் இறை மகா மேடையிலே இறை சச்சங்க நிகழ்வை சூட்சம நிலையிலே அமர்ந்து, இயல்பு நிலையிலே சீடர்களுக்கு கண்களுக்கு தெரிகின்ற வகையிலும்
நற்சபையை, பொற்சபையை, பொன்னம்பல உயர் சபையை சரண்கண்ட சீடர்கள் யாவருக்கும், சரணடைந்த சீடர்கள் யாவருக்கும் நான் என்ற நிலையை அகற்றி அத்தகைய நிலைக்குள்ளே இறைவனை அமர வைக்க துடிக்கின்ற அற்புதமான ஜீவன்கள் யாவருக்கும் இன்றைய அற்புதமான சற்சங்க மேடையிலே இறை காட்சி கட்டாயம் தெரியும் என்பதை நிறைவாக சொல்லி, நிறை மனதுடன் அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையலிலே இருந்து வெளிவந்து இயல்பு நிலையிலே புரியும் வண்ணமாக, தமிழ் நிலையிலே புரியும் வண்ணமாக இவ்வெல்லையிலே பேசப்படுகின்ற இத்தகைய பாரத தேசத்திலே, தமிழகத்திலே பேசப்படுகின்ற தமிழ் நடையிலே எளிமையான முறையிலே சித்தன் திருவாயிலே இருந்து முகப்பு உரையை கண்டு கேட்டு மகிழ்ந்து, அதன் பின்பாக அகத்திய பெருமான் நேரடியாக வந்து அற்புதமாக சீடருக்குள் இருந்து நிகழ்த்துகின்ற அற்புதமான ஞான உரையை அனைவரும் கேட்டு, விஸ்வாமித்திரன் அற்புதமான உரையையும் கேட்டு, தேவாதி தேவர்களின் உரையெல்லாம் கேட்டு, இத்தகைய எல்லையை ஆளுகின்ற செண்பகவல்லி என்கின்ற அற்புதமான தேவியின் உரையையும் இடையே கேட்டு மகிழ இருக்கிறீர்கள் என்பதை கூறி, வந்தமர்ந்த யாவரையும் வரவேற்று, வரமாக கிடைக்கப்பெற்ற சபைதனிலே வரமாக கிடைக்கப்பட்ட 11,000 யுக தவ ஆற்றலை பெற்ற சிவ மகா நிலை கண்ட பெருமகா சபைதனிலே வந்திணைந்து சற்சங்க விழாவினை காண வந்த யாவரையும், அடிபணிந்து நிற்பவரை யாவரையும் சித்தகணங்கள் தேவகணங்கள் அடிபணிந்து வரவேற்று, நம்பி நிற்பவர்களை நம்பி வழி நடத்துகின்ற நற்சபையாக, பொற்சபையாக, பொன்னம்பல உயர் சபையாக இச்சச்சங்க நிகழ்வு நிகழவிருக்கின்றது என்பதை யாவருக்கும் கூறி அமர்கிறோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.